ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்முகத்தில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் க. பரமேஸ்வரன் அவர்கள். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு பற்றிய உங்க பாடல் ஒரு 4 வரி பாடலாமா? வாடிவாசல் இதோட தொடர்புடைய சங்க காலங்கள்ல உங்களோட ஒரு பகுதியாத்தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்திருக்கு. இந்த பொங்கல் திருநாளை வைத்து, அதாவது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஏறு தழுவுதல் அப்படிங்கறத சங்க இலக்கியங்கள்ல அது காணப்படுது. ஆரம்ப காலங்கள்ல முல்லை நிலத்துல முதல்ல அந்த ஏறு தழுவுதல் வந்ததாக கலித்தொகை நமக்கு சொல்லுது. முல்லை நிலம் அப்படின்னு சொன்னா காடு சார்ந்த பகுதி, அங்கே வாழக்கூடிய மக்கள் ஆயர்கள் அப்படின்னு சொல்றான். இங்க ஏறுதல் அடுத்து மருத நிலத்திலும் வயலும் வயல் சார்ந்த பகுதியில தான் இந்த வீர விளையாட்டு நிகழ்ந்து இருக்கிறது. முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள், புலி, சிங்கம் இவைகள்லாம் வரும். அவைகள்லாம் ஒரு வீரன் தான் அதை எதிர்த்து அதிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால அவனுக்கு தன்னுடைய மகளை கொடுத்தால் அந்த இவைகளிலிருந்து காப்பாற்றி தன் மகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த எண்ணம் உண்டு. அதனால குடிகள்ல ஒவ்வொரு காளைகளும் வளர்க்கப்படும். அந்த காளையை அடக்கியவனுக்கு தான் அங்குள்ள பெண்ணை கொடுத்ததாக முல்லைக்கலியில சொல்றாங்க. அதே போல இந்த திருமணம் நடக்கின்ற போது சங்க காலத்துல ஒரு வழிமுறை உண்டு. பாடல்கள் எல்லாம் நம்ம அறிய முடிகிறது. அந்த சங்க காலத்துல என்ன அந்த திருமண முறை அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு திருமணம் நடக்கின்ற பொழுது புது மணலை கொட்டுவாங்க. அந்த காளையினுடைய கொம்புல செம்மனை பூசுவாங்களாம். செம்மனை பூசி, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம மொழுகு பூசி ஒரு கோலமிட்டு அதுல இறைவனை வைத்து மொழுகிறது போல அந்த காலங்கள்ல அந்த திருமண சடங்கு அது ஒரு பெரிய சடங்காக இருந்திருக்கிறது. செம்மனை பூசி அந்த கொம்பை தொட்டு வணங்கிய பிறகுதான் தாலி கட்டுதல், அந்த திருமண முறையே நடந்தது அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் கலித்தொகையில வரக்கூடியதாக அமைது. வீர விளையாட்டு அப்படின்னு சொல்றான். வீர விளையாட்டு அப்படின்னு இளைஞர்களுக்கு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாகத்தான் சங்க இலக்கியம் கருதுகிறது. அதே நிலைமை இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றான். ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னா அந்த கொம்புல ஜல்லிக்காசுகளை கட்டி விடுவாங்க. அது வீரனா இருந்தவன் அதை மடக்கி பிடிச்சி அதை எடுத்துட்டு போவாங்க. அதுல இருந்து ஜல்லிக்கட்டு. அதுக்கு மஞ்சு விரட்டு அப்படின்னு சொன்னா அந்த முன்னாடி கிராமங்கள்ல எல்லாம் இன்னைக்கு உண்டுங்கய்யா. அதாவது இந்த கத்தால நார ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதுல போய் நின்று பார்த்திருக்கேன். நானும் போய் அதுல சேர்ந்து அந்த பணிகள்லாம் செஞ்சிருக்கேன். கத்தாழையை அறுப்பாங்க. கத்தாழையை அறுத்து அதை நாரை எடுத்து அலங்காரம் செய்து கொம்புல குத்தி அதை விரட்டுவாங்க. அந்த இதை தொடுறது யாரா தொடுறது அப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் ஒரு வீர விளையாட்டு. இன்றைய காலங்கள்ல ஒவ்வொரு இதெல்லாம் மாறி சங்க காலத்துல இந்த ஏறு தழுவுதல் தான் இருந்து வருகிறது. அது அந்த திமிலை அடக்குவது சங்க காலத்தில் இருக்கு. அதே இன்றைய காலங்கள்லயும் அந்த பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடுகள் எல்லாம் இன்றைய காலகட்டங்களிலும் இருந்து வருகிறது, இருக்கிறது, நடைமுறையில் இருக்கு. நீ எதிர்காலத்திலையும் இப்படி தாங்கயா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தின்னு சொல்றேன். சங்க இலக்கியத்துல ஏறு முதல்ல காடு சார்ந்த பகுதி, அது முல்லை நிலத்துலதான் தமிழருடைய பண்பாடு இருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம அறிய முடிகிறது. அதாவது கலித்தொகை, முல்லைக்கலி, 10 பாட்டுல வரக்கூடிய மலைப்படுகடாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, கூத்தராற்றுப்படை. 10 பாட்டுல வரக்கூடிய கூத்தராற்றுப்படை, பட்டினப்பாலை இலக்கியங்கள்ல எல்லாம் நம்ம அந்த ஏறு தழுவுதலை பற்றி அதிகமாக நிறைய சொல்லப்படுது. காளைய அடக்கக்கூடிய வீரனுக்கு இப்ப நான் அந்த பாட்டு ஒண்ணு எழுதியிருப்பேன். ஜல்லிக்கட்டு தமிழனா இருந்தா மல்லுக்கட்டு. இந்த சங்க இலக்கியங்கள்ல படிச்சதுனால எனக்கு உந்துதல் ஏற்பட்டு ஜல்லிக்கட்டு பாடல் வாடிவாசல் பகுதியை எழுதினேன். அந்த வாடிவாசலுக்கு திரைப்பட இசையமைப்பாளர் சாகித்யா ஐயா அதையும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக எனக்கு இசையமைத்து கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஐயா. இருந்தா மல்ல கட்டு ஜல்லிக்கட்டு, நீ தமிழனா இருந்தா மல்ல கட்டு. வாடிவாசல் தொட்டு தொட்டு கட்டு காலையணியும் கட்டு. முருங்கால தமிழ தொட்டு அடக்கி நீ வீரம் காட்டு. புரண்டு பிடிச்ச புள்ளியங்கொம்பு, புரண்டு புட்டி
படைகளின் கம்பு அரண்டு மிரண்டா விரைந்து ஓட்டிடு வீரம் இருந்தா மாட்ட புடிச்சிடு